Hello friends, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது mrtamilcity YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா தொடப்பக்கட்டையை வச்சு எப்படி டார்ச் லைட் செய்வது அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த தொடப்பக்கட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. அந்த பிளாஸ்டிக் இருக்கிற ஸ்டிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு பாதியா கட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு லென்த்தா உங்க டார்ச் லைட் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இல்ல என்ன மாதிரி பார்த்து செய்றீங்கன்னா நான் கட் பண்ற அளவு பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்களா? கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டீங்களா? வீடியோக்குள்ள வாங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கட் பண்ண ஃபர்ஸ்ட் பேக் சைடுல நீங்க பண்றதா இருந்தா பேக் சைடுல எடுத்துக்கங்க. நான் ஃப்ரண்ட் சைடுல பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி டார்ச் லைட்ல இருக்க லைட் செக்ஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் கழட்டி எடுத்துக்கங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த டார்ச் லைட்டு பழைய டார்ச் லைட்டே இல்லைன்னா எல்இடி லைட் வாங்கிக்கோங்க. அது மினிமம் ஒரு 5 ரூபாக்குள்ளே தான் வரும். அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பழைய லேப்டாப் பேட்டரி இல்லைன்னா லித்தியம் பேட்டரியோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபீமேல் கனெக்டரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. இது மட்டுமே இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் டயோடு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது செய்ய வேண்டிய பொருட்கள் இது மட்டுமே இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேட்டரியில் லைட்லேருந்து வர ஒயரை வந்து ப்ளஸில் பேட்டரியில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த தொடப்பக்கட்டையில் மேல் செக்ஷனில் வந்து நம்ம ஓட்டை போட்டுக்க போகிறோம். ஓட்டை போட்டு நம்ம சுவிட்சை கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் செக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்லேருந்து ரெட் கலர் ஒயர் வந்து பேட்டரியில் ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரியோட மைனஸ் ஒயரும் ப்ளஸும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டயோடு வந்து இப்போ பாருங்கள் டேரெக்டாக சார்ஜிங் கேபிளில் வச்சேன், வரல. இப்போ பாருங்கள் பேட்டரிக்கும் கொடுக்குறேன், ப்ளஸும் மைனஸும் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா இந்த ப்ளஸும் லைட்டோட ப்ளஸும் நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணனா லைட் எரியும், ஆஃப் பண்ணிட்டோன்னா லைட் எரியாது. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸும் மைனஸும் வந்து நம்ம ஃபீமேல் கனெக்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது மட்டுமே இந்த சர்க்யூட் தான் இதில் நம்ம பண்ண போகிறோம். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் டார்ச் லைட் சூப்பராக வேலை செய்யும். அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சுவிட்ச் கனெக்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம தொடப்பக்கட்டைக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டிக்கை எடுத்தோம்ல, அதில் வந்து பேட்டரி வச்சு உள்ளே வச்சு ஒட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா டைட்டாக பிடிக்கணும், அப்படியே பேட்டரி வச்சுருங்க. இப்போ நான் பேட்டரி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஒயரை வந்து நம்ம சுவிட்சுக்கு ஓட்ட போட்டோம்ல அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். 2 சுவிட்ச் ஒயரையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து ஃபீமேல் கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அந்த எந்தெந்த ஒயரு சுவிட்சுக்கு வைக்கணும், எந்தெந்த ஒயர் ஃபீமேலுக்கு வைக்கணும்னு முன்னே காட்டினேன். அதை பார்த்துட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா தான் வேலை செய்யும். இதுக்கப்புறம் நான் வச்சு முடிச்சிட்டேன். ப்ளஸ் மைனஸையும் வச்சு எல்லாம் ஸ்டாலிங் பண்ணிவிட்டேன். சுவிட்சுலேயும் ஃபீமேல் கனெக்டர்லேயும் இப்போ வந்து சுவிட்சை வச்சு நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபீமேல் கனெக்டரை கரெக்டாக உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குதுன்னா சுற்றியும் க்ளூகன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஏன்னா க்ரிப்பாக இருக்கிறதுனால பைப் ரொம்ப பிளாஸ்டிக்கானனால நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள் லைட் ஆன் பண்ணுற சூப்பராக லைட் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம டார்ச் லைட் அடித்தா கூசும். அதுக்கப்புறம் இந்த மேலே ஒரு கண்ணாடியாட்டம் இருக்கும் பாருங்கள் அந்த டார்ச் லைட்டில், பழைய டார்ச் லைட்டில் அந்த கண்ணாடியை க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. லைட்டாக க்ளூகன் போட்டாலே போதும். இல்லைன்னா நீங்கள் க்ளூகன் போட்டால் அசிங்கமாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்காங்க. இப்போ நான் அந்த கண்ணாடியை ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் ஒரு கார்போர்டு எடுத்துக்கிறேன். கார்போர்டு எடுத்துகிட்டு பேக் சைடில், ஏன்னா பேட்டரியெல்லாம் தெரியும்ல, அதனால் அந்த இடத்துல கார்போர்டு வச்சு ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டார்ச் லைட் பார்க்குறதுக்கு ஃபுல் லுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம டார்ச் லைட் சூப்பராக வேலை செய்யுது. இது எமர்ஜென்சி லைட்டும் வச்சுக்கலாம், டார்ச் லைட்டும் வச்சுக்கலாம். நைட் டைமில் கரண்ட் போயிடுச்சு, எங்கேயும் நீங்கள் நடந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். செம்மையாக வெளிச்சம் வருது நம்ம டார்ச் லைட்டு. பாருங்கள் சூப்பராக வெளிச்சம் வருது. இதுமாரி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்கன்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வேணும் மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த தொடப்பக்கட்டையை வச்சு இந்த டார்ச் லைட் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வேணும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருகவேல் என்ன ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் நல்லா வீடியோ போடுறீங்க, இன்னும் நல்லா வீடியோ போடுங்க, மறக்காமல் என் பேரை சொல்லிடுங்க வீடியோவில் அப்படின்னு நிறைய டைம் கமெண்ட் பண்ணிட்டாரு. முருகவேல் என்ன உங்கள் பேரை சொல்லிவிட்டேன். இந்தமாரி உங்கள் கமெண்ட்டையும் நான் ரீட் பண்ணோம்,
இப்போ இந்த வீடியோ போகிறோன்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் எந்த கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட்டோ அதை ரீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ்